குக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இது. மாவாட்டல வந்து நிறையா லேடீஸ் வந்து மாவு மட்டும் ஆட்ட மாட்டாங்க, அதோடு சேர்ந்து ஏதோ ஒரு அடைக்கு ஆட்டுவாங்க, இல்லை ஆப்பமாவு ஆட்டுவாங்க, இல்லை பணியாரத்துக்கு ஆட்டுவாங்க. ஏன்னா கிரைண்டர் கலவுறன்றது அது ஒரு பெரிய ஹெக்டிக்கான விஷயம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு மாவாட்டுறதோடு சேர்த்து அடைக்கும் போடுறேன். இதில் வந்து நான் வந்து அடைக்கு வந்து கொள்ளு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, உளுந்து, அதோட வரமிளகா, சோம்பு இதெல்லாம் போட்டு நான் அடைக்கி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடைக்கி சேர்க்கையில் கொள்ளு, பச்சைப்பயிரெலாம் வந்து கிட்ஸ் ஈஸியாக இன்டேக் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து இன்னொரு ட்ரிக்ஸ் வந்து என்னென்னா, நான் மாவு வந்து 2 கண்டெய்னரில் ஊற்றி உப்பு போடாமல் தான் எடுத்து வச்சுருப்பேன். நான் என்றைக்கு இட்லி ஊற்ற போகிறேனோ அதுக்கு முந்தின நாள் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு வச்சுட்டேன்னா நல்லா புளிச்சிரும். இல்லை நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளவே இருந்தாலும் புளிச்சிரும். அதனால் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அடைக்கி ஆட்டையில் நிறைய பூண்டு சேர்ப்பேன். பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம். ஏன்னா அது வாய்வு இல்லையா, அதனால் இந்த மாதிரி எல்லா பருப்பும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. அடை வந்து நான் வந்து எப்படி அரைப்பேன்னா, கொரப்பெல்லாம் அடைக்க மாட்டேன், நல்ல மையாக அரைச்சிருவேன். நான் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் வேணும்னா ஆனியன் அப்புறம் முருங்கைக்கீரைலாம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ப்ளெயினாக மெல்லிஸாக ஊற்றணும், அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். என்னடா கெட்டியாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நான் எப்போ ஊற்ற போகிறேனோ அப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கிக்குவேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரி மையாக அரைச்சாதான் தோசை வந்து மெல்லிஸாக வரும், அதாவது அடை வந்து மெல்லிஸாக வரும். அடை வந்து திக்காக ஊற்றுனா ஒன்று ஹெவியாக இருக்கும், இன்னொன்று வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது. இந்த மாதிரி தின்னாக முருவலாக அதுக்கு வரமிளகா, பூண்டு, தேங்காய் போட்ட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.